ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு. ஒரு ரகசியம் சொல்ல வேண்டுமா? வெற்றி கண்டவர்களை பற்றி பேசினாலே எல்லோரும் அவர்களின் சாதனைகளை மட்டும் தான் நினைவுபடுத்துகிறார்கள். ஆனால் அவர்களை உருவாக்கியது என்ன தெரியுமா? அது அவர்கள் சந்தித்த தோல்விகள். ஆனால் ஒவ்வொரு தோல்வியுமே உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லாது. சிலர் அதில் மூழ்கி போய்விடுகிறார்கள். ஆனால் சிலர் மட்டுமே அதிலிருந்து எட்டி பார்த்து வெற்றி அடைகிறார்கள். அந்த வித்தியாசங்கள் என்ன தெரியுமா? அவர்கள் பயன்படுத்திய உளவியல் ரகசியங்கள் 7 பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். மிகவும் பயனுடையதாக இருக்கும். நம்பர் 1, தோல்வி ஒரு வெற்றி அலாரம். நீங்கள் செய்ததெல்லாம் சரியாக இருந்தால் வெற்றி வந்திருக்கும். ஆனால் தோல்வி வந்தது என்றால் அது வெற்றிக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று ஒரு அலாரம் தான். உங்கள் முயற்சியில் தவறில்லை, ஆனால் சரியான நேரம் இன்னும் வரவில்லை. அது உங்களை நெருக்கமாக அழைக்கிறது. இதோ நீ வெற்றிக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் தள்ளி இருக்கிறாய். மற்றவர்கள் இதை ஒரு பின்னடைவாக பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படியல்ல. வெற்றி சற்று தொலைவில் இருக்கிறது, இன்னும் முயற்சி செய் என்பதற்கான அலாரம் தான். நம்பர் 2, தோல்வி ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம். நீங்கள் ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு குறிவைத்து சுடுகிறீர்கள். ஆனால் சிறியதொரு குறையினால் அதை தவற விட்டு விடுகிறீர்கள். இதனால் துப்பாக்கி வேலை செய்யவில்லை என்று அர்த்தமா? இல்லை, தவறாக குறிவைத்து விட்டீர்கள். அதனால் தான் சுடவில்லை. இதற்கு என்ன செய்யலாம்? மீண்டும் குறியை சரிபார்த்து வைக்கலாம். அதே போலத்தான் தோல்வி ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம். இது உங்களின் பாதையை மாற்றச் சொல்லும் ஒரு சின்ன குறிப்பு. அது உங்கள் கனவுகளை அழிக்க வந்தது கிடையாது, சரியான பாதையை காட்ட வந்தது. நம்பர் 3, தோல்வியை கண்டவுடன் உங்களை நீங்களே விரோதியாக பார்க்காதீர்கள். பெரிய போராளிகள் எல்லோரும் முன்னேற ஒரு விடயத்தை செய்தார்கள். அவர்கள் தங்களையே அவர்களின் மிகப்பெரிய தோழராக மாற்றிக்கொண்டார்கள். நீங்கள் ஒரு தவறை செய்தால் அது உங்கள் திறமையின்மையால் வந்தது இல்லை. ஆனால் நீங்கள் உங்களையே குறை சொன்னால் அதுவே உங்கள் முதலாவது தோல்வியாகவும் உண்மையான தோல்வியாகவும் மாறிவிடும். என்னால் முடியாது என்று உங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்கள். அது உங்கள் பயணத்தை விரைவில் வெற்றிகரமானதாக்கும். நம்பர் 4, தோல்வி முடிவு இல்லை, அதை ரீசெட் பட்டனாக பாருங்கள். உங்களுடைய போன் ஸ்டக் ஆகிவிட்டது, என்ன செய்வீர்கள்? அதை தூக்கி போடுவீர்களா அல்லது ரீஸ்டார்ட் பண்ணுவீர்களா? அதுபோலத்தான் தோல்வியும் உங்கள் வாழ்க்கையும் சில சமயங்களில் ரீசெட் ஆக வேண்டும். அது உங்களை புதிய கோணத்தில் முயற்சி செய்ய வைக்கிறது. தோல்வியில் கற்றுக்கொண்டவற்றை புதிய முயற்சிக்கு உபயோகியுங்கள். வெற்றி பெறுவது உறுதி. நம்பர் 5, why எனும் கேள்வியை உங்கள் தோல்விகளோடு இணையுங்கள். நீங்கள் ஏன் இந்த கனவுக்காக போராடுகிறீர்கள்? உங்களுடைய அந்த காரணம் எரியும் தீயாக இருக்க வேண்டும். இடையில் நிறுத்திவிட உங்கள் மனம் சொல்லும் பொழுது இதை நான் ஏன் நிறுத்த வேண்டும், என் கனவுகளை ஏன் பாழாக்க வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அது உங்கள் பயணத்தை தொடர வைக்கும் சக்தியாக இருக்கும். ஒவ்வொரு தோல்வியிலும் இது ஏன் வந்தது, இதை ஏன் நான் மாற்றக்கூடாது என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அது உங்களை மீண்டும் தட்டி எழுப்பும். நம்பர் 6, ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். தோல்வியை வெற்றியாக மாற்றும் பயணம் ஒரு பெரிய ஆய்வுகூட பரிசோதனை போல. ஒரு சின்ன முன்னேற்றம் கூட உங்களை வெற்றிக்கு சில இன்ச் அருகில் அழைத்து செல்லும். ஒரு சின்ன இலக்கை அடைந்தாலும் கூட உங்கள் மனதை நீங்கள் வாழ்த்துங்கள். நான் வெற்றி கண்டு விட்டேன் என்று அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே கொண்டாடுங்கள். அது உங்களை மேலும் ஊக்குவிக்கும். மெதுவாக சரி,
வெற்றியை அடைய உங்களை தூண்டும். ஏனெனில் நீங்கள் சிறிய வெற்றியின் சுவையை கண்டிருக்கிறீர்கள். பெரிய வெற்றியின் சுவை உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். நம்பர் 7, நீங்கள் செல்லும் பயணம்தான் வெற்றி. புரியவில்லையா? வெற்றி என்பது ஒரு இலக்கு இல்லை, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் தோல்வி என்பது கடலில் வரும் அலை மாதிரி. ஒரு அலை வந்து உங்களை விழவைத்தாலும் அடுத்த அலை உங்களை மேலே தூக்கி செல்லும். தோல்வியில் விழுந்தால் பயப்படாதீர்கள், அதில் நீந்தி கரை சேருங்கள். உன்னுடைய வெற்றிக்கான பயணம் வெற்றியாக மட்டும் தான் மாற வேண்டும் என்றில்லை. முடிவில் அது அனுபவமாக கூட மாறலாம். அதுவும் ஒரு வகை வெற்றிதான். ஆம், தோல்வி என்பது வெற்றி இல்லை என்றாலும் அது வெற்றிக்கான ஒரு ரிஹர்சல். தோல்வி வந்த இடத்தை சற்று திரும்பிப்பார், அங்கேதான் வெற்றியின் விலாசம் இருக்கும். நீ தோற்று கொண்டிருக்கிறாய் என்றால் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். தோல்வியின் முடிவு நிச்சயமாக வெற்றியாகத்தான் இருக்கும், பயணம் நீண்டதாக இருந்தாலுமே. இப்போது ஒரு முடிவு செய்யுங்கள். நீங்கள் தோல்வியோடு விட்டுவிடப் போகிறீர்களா, இல்லை உங்கள் கதையை லெஜெண்டரி வெற்றி கதையாக மாற்றப் போகிறீர்களா? ஒரு நாள் பின்னோக்கி பார்த்தால் இப்போது நீங்கள் எடுத்த முடிவே உங்கள் வாழ்க்கையை புரட்டிய மிக முக்கிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள், இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்.